வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இந்த முட்டையை வச்சு ஆம்லேட் போட போறாம பார்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ரெண்டு முட்டையுமே ஒரு குள்ளநெறிகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுட்டு வந்திருக்குன்னு அந்த ஒரு கதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் இந்த முட்டை விற்கிற வியாபாரி என்ன பண்ணிட்டாருன்னா, சந்தைக்கு எல்லா முட்டையுமே கொண்டு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு பள்ளத்துக்குள்ள அந்த வண்டியோட டயர் இறங்கிருச்சு. இறங்கும்போது அந்த முட்டையெல்லாம் சாஞ்சிருச்சுங்க. சாயும் போது அதில் 2 முட்டை மட்டும் உருண்டி ஒரு புல்வெளியில் போய் நின்றுக்கிருச்சு விட ரெண்டுமே தப்பிச்சுக்கிருச்சு. ஒரு முட்டை பயங்கரமாக பயந்தாங்கோலி, இன்னொரு முட்டை தைரியசாலி. அந்த பயந்தாங்கோலி முட்டை என்ன பண்ணிடுச்சுன்னா, அங்கேருந்து ஒரு குள்ளநரியை பார்த்துருச்சு. ஐயோ, குள்ளநரி நம்மக்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை எப்படியும் சாப்பிட போகுதுன்னு சொல்லி அந்த பயந்தாங்கோலி முட்டை தைரியமான முட்டைக்கிட்ட சொல்லியிருக்கு. இந்த தைரியமான முட்டை என்ன பண்ணியிருக்கு, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நரி பக்கத்தில் நின்ன உடனே இந்த தைரியமான முட்டை என்ன சொல்லிடுச்சு, குள்ள நரி, நீ என்ன பண்ண போகிற, எங்களை சாப்பிட போகிற, எங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது. நரி சிரிச்சுட்டு, தந்திரம் தெரிஞ்ச எனக்கே தந்திரம் சொல்கிறீங்களா, எதுக்காக சாப்பிட முடியாதுன்னு கேட்டதுக்கு இந்த தைரியமான முட்டை என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் கோழி முட்டை கிடையாது, நாங்கள் பாம்பு முட்டை, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டேன்னா பாம்பு முட்டையிலேருந்து உள்ளே வெளியே வந்த உடனே மூக்கை கடிக்க போகுது. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா, குள்ளநரி பயந்து ஓடிடுச்சு. இந்த கதையோட நீதி நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே மன தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் பயமே தேவையில்லைங்க. யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. எப்போவுமே நீதி நம்மக்கிட்ட தாங்க கிடைக்கும். வெற்றி நிச்சயம்.